நம்ம இதுல இருந்தா படிக்கணும். besides the 5 primary lessons. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। हे कृष्णा करुणसिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो विष्णुपादाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमसे सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भस्याच देशधरणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. சோ போன தடவை நம்ம வந்து 5 முக்கியமான ரசங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், அப்புறம் சாக்கிய ரசம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாக்கிய ரசம் அடுத்தது ஃபர்ஸ்ட் தாசியர், செகண்ட் தான் தாசியர். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாந்தரசம். சாந்தரசம் தான் நம்ம நியூட்ரலா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ரொம்பவும் இதுவாக இல்லாம ரொம்ப அளவாக இருக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். Engage in one who attains the stage does not exactly engage in transcendental loving service of the Lord. This is the neutral stage. அன்பு இருக்கா மாதிரியும் இருக்கும், அன்பு இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடியது சாந்தரசம் அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்தது தாசிய ரசம். தாசிய ரசம் பகவான அப்படியே மாஸ்டராகவும் தான் ஒரு சர்வெண்டாகவும் நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது. At this stage, the entire living entity wants to serve Supreme Lord instead of serving Maya. மாயாவுக்கு சர்வ் பண்றது பதில், அதாவது இந்த ஜட ஆசைகள் எல்லாம் விடுபட்டு பகவானுக்கு சேவை பண்றதுதான் ஒரு பெரிய நோக்கமாக இருக்கக்கூடியதுதான் பாத்தீங்க அப்படின்னு. மூன்றாவது செய்தி சாக்கிய ரசம். பகவான் ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறது அப்படின்ட்டு சொல்றேன். இந்த இடத்துல எப்படி அர்ஜுனன் சொல்றாரு இல்லையா 11வது அத்தியாயத்துல, நீங்க இவ்வளோ அளவிட முடியாதவர் அப்படின்ட்டு தெரியும், இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படி இருந்தும் நான் ஃப்ரெண்டா இருக்கும்போது, உங்களோட படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது, நண்பர்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களை நான் ஒருமையிலனா சொல்லியிருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டா இருக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியாது, யார் பெரியவங்க யாரு இதுவங்க, யார் பணக்காரன் யார் ஏழை அப்படின்றதெல்லாம் அந்த டிஃபரன்ஸ் தெரியாது இந்த ஃப்ரெண்ட்ஸோட இதுல. அதுதான் சாக்கிய ரசம் அப்படின்னு. அது வாத்சல்ய ரசம் தான் நம்ம பாக்குறோம். எப்படி ஆஹ் யசோதாமா தன் கிருஷ்ணரை ஓடி ஓடி பிடிக்கிறாங்க, ஆனாலும் முடியவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் அவர் என்ஜாய் பண்றாரு. அவருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா, அவர் சொன்னதே என்ன, இந்த ஜடபூமியை படைச்சதுக்கே என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சஃபரிங்ஸ் நடுவுல பகவான் இந்த மாதிரி ஒரு லீலைகள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது இல்லையா. அது என்ஜாய் பண்றதுக்காக அவர் குழந்தையர், ஏன்னா அவருக்கு தாய் தந்தையர் அப்படின்றது யாரும் இல்லை. ஒரு பக்தியை தான் தனக்கு குழந்தையா வேணும் அப்படின்றதுனால பிறந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. தேவகி மாதாக்கு பிறந்து அது தேவகி மாதா கூட வளராம யசோதம்மா கிட்ட குழந்தை வளர்றது. யசோதம்மா இந்த குழந்தைய குழந்தையாதான் ட்ரீட் பண்றாங்களே ஒழிய பகவான் அப்படின்றது இல்லை. பகவான் தெரிஞ்சாச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஆனா இந்த இடத்துல பகவான் அப்படின்றது இல்லாம தன்னோட குழந்தைய தப்பு பண்ணிட்டான், அவங்க கண்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடி ஓடி பிடிக்கிறாங்க. அவங்களால முடியல, ஏன்னா ரொம்ப குண்டாப்பாங்க அவங்க. ஆனா அந்த அப்படியே என்ஜாய் பண்றாரு அவங்க. எப்ப அவங்க அதுதான் சொல்றாங்க, பகவானுடைய எனர்ஜியும் நம்மளோட அந்த இதுவும் பாத்தீங்க, அன்பு சேரும் போதுதான் பகவான் நம்மளுக்கு பிடிபடுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது அனன்ய பக்தி, கொஞ்சமும் கலப்படமே இல்லாத பக்தி யசோதாமா தராங்க. அப்பதான் கிருஷ்ணர் கட்டுப்படுறாரு. கட்டுப்படுற மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லலாம். கட்டுப்பட்டு அவங்க கட்டி போடுறாங்க குரல்ல அப்படின்னு. அதுதான் வாத்சல்ய ரசம், அம்மாவா அப்படியே இது பண்றாங்க. அடுத்தது மாதுரிய ரசம் அப்படின்றது ஒரு கணவனாக இல்லது தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட அளவிட முடியாத பழகுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி யாரு அப்படின்னா பிரஜவாசிகள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் முதன்மையான ரசங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வந்து செகண்டரி ரசம். அது அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். Besides these five primary rasas, there are 7 secondary rasas which consists of laughing. அப்படியே வந்து என்ன பண்றது அப்படின்னா சிரிக்கிறது, அப்புறம் வந்து வண்டர் அப்படியே ஆச்சரியப்படுறது, ஷிவல்ரி அப்படின்றது வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஆம், தைரியமாக அப்படின்ட்டு வந்து சொல்றது. அடுத்தது வந்து பிடி அப்படின்றது வந்து பச்சாதாபப்படுறது, கோபம். அப்புறம் வந்து காஸ்ட்லினஸ்ன்றது வந்து பேய் பார்த்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு அரண்டு போயிடுவோம் இல்லையா நம்ம. அதுதான் வந்து காஸ்ட்லினஸ் அப்படின்னு. டெவஸ்டேஷன் அப்படின்னா உடைஞ்சு போயிடுறது, அப்படியே கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிடுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே சில பேர்லாம். வீட்டுல திடீர்னு நம்ம படுத்துட்டே இருக்கும், திடீர்னு வந்து வெள்ளம் வந்துடுறது, கழுத்து வரைக்கும் இப்படி வரைக்கும் வந்துடுறது அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டா போயிடுது எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து டெவஸ்டேஷன். அதுதான் வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பீஷ்மா ரிலேட்டட் டு கிருஷ்ணா ஆஸ் அ வாரியர் இந்த சிவல்ரஸ் ரசா. பீஷ்மர் வந்து ரிலேட்டட் டு கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வாரியர். ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த இதுதான். கிருஷ்ணர் வந்து இடையர் குல சிறுவனாக வளர்றாரு. பீஷ்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சத்துர் வர்ணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சத்திரியனாக இருக்கின்றார். சோ அந்த ரெண்டு பேருக்குமே அந்த தைரியம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பீஷ்மர் வந்து ரொம்ப சாதாரணமா எடை போட்டாரு. அப்ப அப்ப வந்து அவரு சக்கரத்தை எடுத்துட்டு வர்றாரு, அப்படியே அந்த இதுல குருஷேத்திர போரும் போது சக்கரத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா அவர் இப்போ ஆயுதம் தாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காருல்ல போர்ல. நல்ல சக்கரத்தை எடுத்துன்னு ஓடி வர்றாரு. அப்பதான் வந்து இவரு பீஷ்மருக்கு வந்து தெரியுது என்ன ஒரு இதுவா இருக்காரு அப்படின்றது. அந்த சிவல்ரஷ் ரசா அப்படின்ட்டு வந்து அடுத்தது வந்து ஹிரண்யகசிபு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி காஸ்ட்லி அண்ட் டெவஸ்டேட்டிங் ரசாஸ். ஹிரண்யகசிபு பார்த்தாலே வந்து என்ன அப்படின்னா பேரஞ்ச போல நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா பிரகலாதன் மாத்திரம் அதை எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா பகவானுடைய துணையில இருக்கிறதுனால, குடை கீழே இருக்கிறதுனால அவரை வந்து தன்னோட அப்பாவை பார்த்து நடுங்கல, உடைஞ்சு போகல, அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணல. ஆனா மற்ற எல்லாருக்குமே வந்து அவரை பார்த்தா வந்து ஒரு மாதிரி உறைஞ்சு போற மாதிரியும், அதே மாதிரி அவரை பார்த்தா வந்து நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்ற அந்த அந்த இதுதான் வந்து அவங்க கிட்ட வந்து மேலோங்கி இருக்கு. 5 primary rasas constantly remain within the heart of the pure devotee. Pure devotee கிட்ட அந்த நம்ம பரதநாட்டியத்துல இந்த செகண்டரி ரசாஸ் எல்லாம் காட்டுவாங்க அந்த அபிநயத்துல, பயம், ஹாஸ்யம் மாதிரி எல்லாம். ஆமா, இந்த தீராத இதுல இந்த மாடு மேய்க்கும் கண்ணா அப்படின்னு வந்து பாடுவாங்கல்ல. அந்த மாடு மேய்க்க கண்ணாத்துல அவரு இதெல்லாம் அரசங்கள்லாம் வந்து காமிப்பாரு. வண்டர் அப்படியே ஆச்சரியமா இது பண்ணுவாங்க. ஏன்னா யமுனா நதிக்கு இதுல வந்து இந்த மாதிரி வந்து கள்வர் பயம் இருக்கும் அப்படின்னு வந்து பயம் வந்து காமிப்பாரு. அடுத்தது வந்து கோபம் வந்து காமிப்பாரு. அதெல்லாம் இல்ல, நான் வந்து போயே தீருவேன் அப்படின்றது. இந்த அந்த அந்த மாதிரி ரசங்கள்லாம் வந்து நாட்டியத்துல வந்து ஜாஸ்தி இது காமிக்கிறேன். கரெக்ட் சபிதா வந்து. So 5 primary rasas வந்து இரண்டு heart of the pure devotee, and the seven secondary rasas sometimes appear and disappear to enrich the flavors and tastes of the primary ones. So இது வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த என்ன அப்படின்னா அந்த பியூர் டிவோட்டி கிட்ட கண்டிப்பா வந்து அந்த 5 ரசங்கள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். முதல் பிரைமரி ரசாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து தாசிய ரசம், சாக்கிய ரசம், அப்புறம் வந்து மாத்தூரிய ரசம், அது அப்புறம் வந்து சாந்த ரசம், அப்புறம் வந்து வாத்சல்ய ரசம். இது 5ம் வந்து ஒரு தூய்மையான பக்தர்கிட்ட வந்து இருக்கும். இந்த பிரைமரி செகண்டரி ரசாஸ்ன்னு சொல்றோம்ல, அது வரும் போகும் வரும் போகும். அது அப்பப்போ வந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிளேவர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து சொல்றாங்க. ஆஃப்டர் என்ரிச்சிங் த பிரைமரி ரசாஸ் தே டிஸ்அப்பியர் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே இது வந்து வந்துட்டு போகும். திடீர்னு நம்ம வந்து ஹாஸ்யம், ஏதாவது ஜோக் கேட்டா நம்ம சிரிப்போம். ஏதாவது வந்து சண்டை போடணும் அப்படின்னா நம்ம வந்து பசங்க கிட்டயே வந்து நம்ம பசங்க கிட்ட இதெல்லாமே நம்ம வந்து காமிப்போம். அப்புறம் வந்து ஆச்சரியப்படுறது, இது எல்லாமே வந்து இந்த பிரைமரி ரசால நம்ம பியூர் பக்தியில நம்ம பயின்று இருக்கோம். அப்பப்போ இந்த இது செகண்டரி ரசா வந்து அப்பப்போ வந்து தலை காட்டும் அப்படின்ட்டு வந்து இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நாம வந்து பார்க்கலாம். படிங்க மாதாஜி, சபிதா மாதாஜி. Examples of Hare Krishna. Examples of Shantara Bhaktas or devotees in the neutral stage are the sages known as the 9 Yogendras, namely Kavi,
Antarika, Prabhupada, Pippalayana, Prabhuda, Pippalayana, Avirhotra, Dravida, that is Drumila, Kamasa, and Karabhajana. The four Kumaras, Sanaka, Sanandana, Sanat Kumara, and Sanatana. They are also examples of this stage. Examples of devotees in the second stage, servitorship, that is Dasya Rasa or Raktaka, Chitraka, Patraka. These are all servants of Krishna in Gokula. In Dwaraka, there is Daruka. In the Vaikunta planets, there are Hanuman and others. Devotees in the third stage, that is the friendship, include Sri Dama in Vrindavana and Bhima and Arjuna in Dwaraka or on the battlefield of Kurukshetra. As for those relating to Krishna in parental love, they may include his father, mother, uncle, and similar relatives. In conjugal love, there are the damsels of Vraja, Vrindavana, the queens of Dwaraka, and the goddesses of fortune in Vaikunta. No one can count the vast number of devotees in this rasa. The conjugal loveல வந்து நிறைய பேர் இருக்காங்க. சாந்த ரசத்துல தான் சாந்த பக்தாஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து சாந்த ரசத்துல இருப்பாங்க. ரொம்பவே வந்து இது பியூர் டிவோட்டியா இருப்பாங்க. அட் த சேம் டைம் இதுவும் வந்து இருந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அவங்க வந்து 9 யோகேந்திராஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த 9 யோகேந்திரர்கள் யாரு அப்படின்னா கவி, ஹவி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, பிபலாயனா, அபீர் ஹோத்ரா, துருமிலா, சமாசா அண்ட் கரபோஜனா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த 4 குமாரர்கள், பிரம்மாவுடைய 4 குமாரர்களும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து வர்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவோட்டி அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தாசிய ரசத்துல யாரெல்லாம் இருக்காங்க, ரக்தகா, சித்திரக்கா, பத்திரக்கான்றவங்க. அப்புறம் வந்து இவங்க எல்லாமே வந்து கோகுலத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சர்வன்ஸ் சொல்றது வந்து சொல்லுவாங்க. துவாரகால வந்து பாத்தீங்க அப்படின்னா தாருகா அப்படின்னு வந்து இருப்பாங்க. அது வைகுண்ட பிளானட்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஹனுமான் வந்து எப்பவுமே வந்து சேவையில தான் வந்து இருப்பாரு. ஹனுமான் அப்புறம் மற்றவங்க எல்லாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்ரீதாமா அப்படின்றவரும் பிருந்தாவனத்துல, பீமா அண்ட் அர்ஜுனா வந்து துவாரகாலயும் சரி, குருக்ஷேத்திர போர் இதுலயும் வந்து இவங்கதான் வந்து சர்வைட்டர் அப்படின்ட்டு சர்வெண்டாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு தாசிய ரசம் சாக்கிய ரசம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து அம்மாவுடைய வாத்சல்ய ரசத்துல யாரு அப்படின்னா அம்மா, அப்பா, அப்புறம் மாமா, மற்ற உறவினர்கள், மற்ற பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அந்த பழம் வைக்கிறா இல்லையா, அவ எல்லாமே வந்து வாத்சல்ய ரசத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த காஞ்சுகல் அதாவது இந்த மாதுரிய ரசாத்தின்னா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த இதுல வந்து இருக்கக்கூடியவர்கள். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டாகவோ இல்ல கணவனாகவோ வரிக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு வந்து அதுல வந்து குவீன்ஸ் ஆஃப் துவாரகா அவங்க எல்லாருமே அதுதான் இருக்காங்க. அப்புறம் வந்து விரஜவாசிகள் பெண்கள் வந்து இருக்காங்கல்ல, கோபிகைகள் அவங்க. அப்புறம் வந்து காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், இதான் வந்து பாக்யலட்சுமி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து வைகுண்டத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேரு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதுரிய ரசத்துல தான் இருக்கக்கூடியவங்க. In general, attachment to Krishna. Hare Krishna. In general, attachment to Krishna is of two kinds. The first kind is attachment with awe and veneration. Characterized by a lack of freedom, such attachment is exhibited in Mathura and on the Vaikunta planets. In these abodes of the Lord, the flavor of transcendental loving service is restricted. But in Gokula, that is Vrindavan, love is freely exchanged, and although the cowherd boys and damsels of Vrindavana know that Krishna is the Supreme Personality of Godhead, they do not show awe and veneration because of the great intimacy of their relationship with Him through thick and thin in the thick and thin in the 5 principal
transcendental relationships, awe and veneration are sometimes impediments to one's service to their Lord. When there is friendship, parental affections, or conjugal love, such awe and veneration are impediments. For example, when Krishna appeared as the son of Vasudeva and Devaki, they prayed to the Lord with awe and veneration because they understood that வெனரேஷன்னாலே மரியாதை கலந்த ரெஸ்பெக்ட்ன்றது சொல்றது. நல்ல வந்து ஆச்சரியத்தோட வண்டர் அப்படின்றது. Because they understood that the Supreme Lord Krishna or Vishnu had appeared before them. Impediments-na அதுக்கு உண்டான அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா? தடைக்கல் மாதிரி impediment. அந்த அவங்களுடைய அன்பை காட்டுறதுக்கு இம்பெடிமெண்ட் தடைக்கற்கள். Okay, veneration. Because they understood that the Supreme Lord Krishna or Vishnu had appeared before them as their little child. This is confirmed in Srimad Bhagavatam 10.44.51. Devaki and Vasudeva, knowing their son to be the Supreme Personality of Godhead, began to pray to him, although he was present before them as their child. Similarly, when Arjuna saw the universal form of the Lord, he was so afraid that he begged pardon for his dealings with Krishna as an intimate friend. As a friend, Arjuna often behaved unceremoniously with the Lord and I don't see upon seeing the awesome. Yeah. Upon seeing the awesome universal form, Arjuna said, Saketi matva prasangam yat yuktam. He Krishna, he Adava, he Saketi, Janata Mahimanam Tavedam Maya பிரமதாத் பிரணயேன வாப்பி அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதான் இது வந்து சாக்கிய ரசத்துல வந்து சாக்கிய ஃப்ரெண்ட்ஷிப் ரசத்துல இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. 5 பிரின்சிபல்ஸ் ரசத்துல வந்து வாத்சல்ய ரசத்துல வந்து வசுதேவரும் தேவகியும் வந்து வர்றாங்க. அவங்க தடைக்கற்கள் எதெல்லாம் தடைக்கற்களா இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பகவானா நினைச்சோம் அப்படின்னா அவரை பார்த்து ஆச்சரியமோ அவரை வந்து புரியவே புரியாது. நிறைய பேருக்கு வந்து அவருடைய லீலைகள்லாம் வந்து சொல்றாங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்லையா, கிருஷ்ணர் வந்து மக்கன் சோர் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சோர்னா அவரையும் திருடணும், அவரையும் திருடுறாரு, அவரை போய் எக்ஸாம்பிளா சொல்றீங்களே ஏன் திருடுற அப்படின்ட்டு. சோ நம்ம வந்து அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் யாரு, இப்ப வந்து இந்த பென்சில் யாரோடது அப்படின்னா அது என்னோடது அப்படின்ட்டு வந்துச்சு. இந்த பென்சில் அவன் வந்து என்னோட பென்சில் எடுத்துட்டாச்சு, அவன் வந்து திருடன் ஆயிடுறான், என் பென்சில் திருடன் ஆயிடுறான். சோ அது எங்கிட்ட இருந்து என்னோட பென்சில் அவன் எடுத்துட்டாச்சு அப்படின்றது. இந்த உலகம் யாரோடது இந்த உலகம் கிருஷ்ணரோடது இல்லையா? சோ அப்ப எப்படி அவர் திருடன் ஆக முடியும்? அவரோட தானே எல்லாமே. கண்டிப்பா அவர் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா என் திருடன் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகம் எங்கிட்ட இருக்கு, என்னோட வெண்ணெய் எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு. எது உன்னோட வெண்ணெய்? நீ போகும்போது எடுத்துன்னு போறியா அந்த வெண்ணெய? திருதானே போற எல்லாம். இப்ப யாரோடது அது எல்லாமே? எல்லாமோட பகவானோட தானே. அதுதான் வந்து 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் வந்து போக்தாரம் எச்ச தபசாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இல்லையா? சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத்தம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பகவான் வந்து ஃப்ரெண்டா இருக்காரு எல்லாரும். ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய, எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போயாச்சு அப்படின்னா அனுபவிக்கக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். அதனால அவரை வந்து திருடன் நம்ம வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு அவரும் அவருடைய இதுலயே வந்து எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான், உரிமையோட வந்து எடுக்கிறாரு. அது நம்மளுக்கு வந்து சும்மா வந்து செல்லமா நம்ம வந்து சொல்லலாம், மக்கன் சோறு அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஆனா அவர் வந்து திருடன் கிடையாது. ஏன்னா அவரோடதேதான் அவர் எடுத்து சாப்பிடுறாரு. அதுதான் வந்து சொல்றது. இப்ப நம்ம நம்ம வீட்டுல இருந்து நம்ம வந்து அம்மா பண்ணி வச்சிருக்காங்க, அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது திருடன் ஆயிடுமா? இல்ல மாதாஜி, அது நம்மளுடைய நம்ம வீட்டுல அம்மா பண்ணி வைக்கிறாங்க, அது நான் எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னா அது திருடன் ஆகாது இல்லையா? திருடி சாப்பிடுறேன் அப்படின்றது வந்து அதுதான் வந்து இங்க வந்து மீன் பண்ணுது. வசுதேவரும் தேவிக்கு அவ்வளவு வந்து அன்பை செலுத்துறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பகவான் அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அன்பு கலந்த மரியாதையும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து தடைக்கற்களாக இருக்கு.
அதேதான் இங்க இந்த இவருக்கும் அப்படிதான் ஆச்சு. அவர் வந்து இத்தனை நாளா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருமையிலேயே வந்து கூப்பிடுறது, ஏ கிருஷ்ணா இங்க வா, ஏ யாதவாவா அப்படின்லாம் வந்து கூப்பிட்டு இருந்தாரு. இந்த வசம் இது உலகளாவிய வடிவத்தை வந்து பார்த்த உடனே, யூனிவர்சல் ஃபார்ம் பார்த்த உடனே அர்ஜுனன் சொல்றாரு, சகேதி மாத்வா அப்படின்ட்டு சொல்றாரு. ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ சகேதி அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டேன்னு நான் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்றேன். அது என்ன வந்து மன்னிச்சிடுங்க என்னோட டியர் ஃப்ரெண்ட் நீ கிருஷ்ணே அப்படின்ட்டு, உன்னோட அருமை பெருமைகள்லாம் எனக்கு தெரியாதனால, உன்னோட பவர் வந்து எனக்கு தெரியாதனால அந்த மாதிரி கூப்பிட்டுட்டேன், நீ வந்து என்ன மன்னிச்சுடு அப்படின்ட்டு வந்து சொல்ற. அது இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் உன்னை அழைத்திருக்கலாம், அதனால என்னை மன்னித்து விடுவேன், நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து அக்செப்ட் பண்றாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் அர்ஜுனன் வந்து அவருடைய ட்ரூ ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த சக்கேதி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, அந்த ட்ரூ ஃப்ரெண்ட் சாக்கிய ரசம் அதுல வந்து அவர் தான் வந்து முதன்மையானவர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அது சிமிலர்லி My dear, similarly, when Krishna was playing jokes on Rukmini, she feared that he might leave her and became so powerful. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன், மத்தது கொஞ்சம் ஃபாண்ட் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, நீங்க இதுலயே வந்து பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலா தான் வச்சிருக்கேன், இப்ப வாசிக்கிறேன், கொஞ்சம் பெருசா இருக்கு. He feared that he might leave her and became so perturbed that she dropped the fan with which she was fanning him and fainted. Her hair scattered as she fell unconscious on the floor, like a plantain tree blown down by a blast of wind. இது வந்து இந்த கான்ஜுகல் லவ் சொல்றாங்க இல்லையா, காதலன் அப்படின்ற ஒரு இதுவும் கணவன் அப்படின்ற அந்த லவ் இது பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து நிறைய ஜோக்ஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது அவ வந்து சிரிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறா. ஏன்னா இது ரொம்ப சிரிச்சு இது பண்ணிட்டோம்னா அவர் எங்கேயா என்ன விட்டுட்டு போயிடுவாரோ அந்த கன்ஃபியூஷன்ல என்ன பண்றா, அப்படி விசிண்டே இருக்கா. அதை நினைச்ச உடனே நம்மளால கீழே வந்துடுறா, ஃபெயிண்ட் இது மயக்க கீழே வந்துடுறா. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. பட் as far as Yashoda, but as far as Yashoda, Krishna's mother in Vrindavan, is concerned, Srimad Bhagavatam 10.8.45 states that Traya Upanishadischa Sankhya Yogescha Satvatai Pahiyamana Mahatmyam Harim Samani Tatmacham. Mother Yashoda thought that the personality of Godhead, who is worshipped by all the Vedas and Upanishads, as well as by the Sankhya system of philosophy and all authorized scriptures, had been born from her womb. It is also stated that in Srimad Bhagavatam 10.9.14, that Mother Yashoda bound the child Krishna with a rope as if he were an ordinary son born to her body. Born of body. Another description of Krishna's being treated as an ordinary person appears in Srimad Bhagavatam 10.18.24. There it is stated that when Krishna was defeated in games with his friends, the coward boys, he had to carry them on his shoulders. Carry Sridama on his shoulders. பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது அதுல அவர் தோத்துட்டாரு. தோத்தவங்களோட இது என்னன்னு தோத்தாச்சு அப்படின்னா, யார் வந்து பிடிச்சாங்களோ அவங்கள வந்து தூக்கிட்டு, அந்த யார் தோத்தாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு ஓடணும். இது மாதிரி தோல்ல தூக்கிட்டு ஓடணும். அது வந்து ஸ்ரீராம வந்து தூக்கிட்டு போறாரு. Regarding the gopis' dealings with Sri Krishna in Vrindavana, Srimad Bhagavatam 10.30.36-38 describes how when Sri Krishna took Srimati Radhika alone from the Rasa dance, she proudly thought, my dear Lord Krishna has left the other gopis, although they are as beautiful as I am, and he is satisfied with me alone. In the forest, she told Krishna, my dear Krishna, I am unable to move anymore. Now, if you like, you can take me wherever you desire. Krishna replied, you can climb on my shoulder. But as soon as he said this, he disappeared. Whereupon Srimati Radhika repented very much. So இது வந்து
அவங்களுக்கு வந்து இது பண்றதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா, நான் வந்து எல்லா கோபிகளும் நான் தான் உயர்ந்தவ அப்படின்ட்டு நினைச்சதுனால கிருஷ்ணர் வந்து என் தோள் மேல ஒன்னா ஏறிக்கோ அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. தோள் மேல ஏறிக்கோ, அப்படி ஏற போகும்போது அவரு காணாது போயிட்டு. இதுதான் When வந்து Krishna அடிக்கடி அவர் பண்ணக்கூடியதே வந்து சொல்லலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அவர் வந்து பகவான் பெருமை வந்தா இருக்கிறதுனால. அதை கொஞ்சம் படைச்சு வைப்பார் போல. எனக்கு ஆஹ் பெருமை வந்த உடனே, அவங்களுக்கு பெருமை ஆமா வந்த ஆமா உடனே அது கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி. ஆமா ஆமா, அது எப்பவுமே பகவான் எப்படி வந்து இந்திரனை வந்து இது பண்ணார் இல்லையா, கரெக்ட். இந்திர கோவர்தன வழிபாடு அப்படின்னு கோவர்தன மலையை உயர்த்தினார் இல்லையா. சோ அது மாதிரிதான் வந்து கொஞ்சமா நம்ம கிட்ட வந்து ஒரு தூய்மையான பக்தர் அப்படின்னா அந்த கர்வம்ன்றது இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவர் அப்பப்போ வந்து இது பண்றாரு. When கிருஷ்ணா Krishna டிசப்பி. disappeared from the scene of the Rasa dance, all the gopis began to lament, saying, "Dear Krishna, we have come here and left aside our husbands, sons, relatives, brothers, and friends. Neglecting their advice, we have come to you. யூ. You know very well the reason for our coming here. You know that we have come because we are captivated by the sweet sound of your flute. But you are so cunning that in the dead of night you have left girls and women like us. That is not very good of you." The word, அதுதான் வந்து சொல்றாங்க. அது mm, ஏன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்காக ஓடி வராங்க எல்லாரும், அவங்க வீட்டுல எல்லாருமே விட்டுட்டு ஓடி வராங்க. ஆனா கிருஷ்ணர் இங்க வந்து பார்த்தாருன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து இருக்காரு, அப்புறம் உள்ள வந்து பார்த்தாருன்னா அவர் இல்லாத போயிடுறாரு. ஏன்னா அவர் வாசிக்கிறது, அவரை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த பிரஜவாசிகளை எப்படி கூப்பிடுறாரு, வந்து நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படி கூப்பிடுறாருன்னா ஃப்ளூட் வாசிக்கிறது. ஃப்ளூட் வாசிக்கிறது கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே அப்படியே எல்லாத்தையுமே போட்டுட்டு வந்துருவாங்க. அந்த பிரஜவாசிகள், இந்த கோபிகைகள்லாம் வந்து வந்துருவாங்க. வந்து பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு. இன்னும் இவ்வளவு பாதி ராத்திரியில எங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு இது பண்றியே, நீ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடியது நல்லது இல்ல அப்படின்ட்டு வந்து சமா. the word sama means controlling the mind and keeping it from being diverted in various ways while fixing it on the Supreme Personality of Godhead. In other words, one whose mind is fixed on the Supreme Lord is situated on the Sama platform. On that platform, the devotee understands that Krishna is the basic principle of everything within our experience. This is explained in Bhagavad Gita 7.19. After many, many births of cultivating knowledge, one who understands, one who has attained real knowledge, surrenders unto Vasudeva, that's Krishna, because he can understand that Krishna is present in everything, that he is distributed all over the cosmic manifestation. Although everything is under the control of the Supreme Lord and is situated in his energy, everything is nonetheless different from Krishna in his personal form. It is stated in Bhakti பக்தி Rasa ரசம். Sindhu, Rasamrita Sindhu, that the platform of Sama, on which one understands that Krishna is the basic principle of everything, is the same as Santarati. Unless one is elevated to the platform of Santarati, one cannot be fixed fixed in knowledge of the greatness of Krishna or of the diffusion of his different energies, which are the cause of all manifestations. This point is explained in Srimad Bhagavatam 11.19.36. Samo man nista ta buddhe dama indriya samyana ma titiksha dukha samaso jitvas prastha jayo. Sorry, Mother. The equilibrium of mind is achieved by one who has concluded that the Supreme Personality of Godhead is the original source of everything. And when one can control his senses, that's called Sama. When one is ready to tolerate all kinds of sufferings, to control the senses and keep the mind steady, that is called Titiksha, that is tolerance. When one can control the urges of the tongue and genitals, that's called Dhrit. One who has attained Dhira is called Dhira.
வாச்சோ passive வேகம் மனசா குரோத வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வருது. பக்தி பக்தி ரசாமிரத சிந்தர்ல, பக்தி உபதேசாமிரத சிந்தர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே அதுதான் வந்து வருது. இதெல்லாம் தான் வந்து கண்ட்ரோலிங், NOD எப்படி தானே நம்மள வந்து மாதாஜி? மைண்ட வந்து ஆஹ் NOD இல்லையா NOI வாச்சோ இல்லையா வே மாதாஜி? வாச்சோ வே NOD இல்ல. என்னோ ஐ என்னோடி இல்ல, என்னோ ஐ There, இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாருல்ல பகவானுக்கு. they are வந்து all the same எப்படி line. இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். வாச்சோ வேகம் மனசா குரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதோரபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விசேஹ தீரா சர்வாம் அபிமாம் பிரதி விசஷ்ய வீம்சஷ்யாத் வரும். A இதுதான் வந்து passive ஒன்னொன்னுத்தையே வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரொம்பவும் இதுவா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஹவ் டு கண்ட்ரோல் த சென்சஸ். இதுதான் வந்து சமா அப்படின்றது. தீரான்றதுதான் வந்து நம்ம இது 2வது அத்தியாயத்துல வந்து பகவத்கீதையில அதுவும் வந்து நம்ம வந்து படிச்சோம். A One can fix his... pacified person is never disturbed by the urges of the tongue and genitals. One who can fix mind on Krishna without deviation attains Santarasa, the steadfast position in Krishna's consciousness. One in Santarasa exhibits two main qualities: unflinching faith in Krishna and the cessation of all material desires. The specific characteristics of Santarasa, unflinching faith in Krishna and cessation of all desires not connected with Krishna, இதேதான் அந்த நம்ம இதுல all சொல்றதுதான் other rasas as well. வெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்றதேதான். அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எதெல்லாம் வந்து பிடிக்காதோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டே வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து 2வது ஸ்லோகத்துல அதுதான் வந்து சொல்றாங்க. Just as அத்தியஹாரா பிரத்யக்ஷா அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இதெல்லாமே where it is இதெல்லாம் produced, but also all the other elements: air, water, fire, and earth. So these two characteristics of Santarasa are also present in Dasya Rasa, that is servitorship, Sakya Rasa, fraternity, Vatsalya Rasa, parental affection, and Madhura Rasa, conjugal love. And when we speak of desires not connected with Krishna or non-Krishna, this does not mean that anything exists without Krishna. Actually, there cannot be anything non-Krishna because everything is a product of the energy of Krishna only. Since Krishna and his energies are identical, everything is Krishna indirectly. For example, consciousness is common to every living entity. But when consciousness is centered solely on Krishna, that is Krishna consciousness, it is pure. And when consciousness is centered on something other than Krishna, or when it is directed to sense gratification, it may be called non-Krishna consciousness. Thus, it is in the polluted state that the conception of non-Krishna comes. In the pure state, however, there is nothing but Krishna consciousness. இந்த பேராகிராஃப்ல வந்து எதெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வு, எது வந்து கிருஷ்ண உணர்வில்லை அப்படின்றத வந்து சொல்றாங்க. எனிதிங் நம்ம வந்து பகவானை நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து we are in pure love, அதாவது கிருஷ்ண உணர்வுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்பப்பா வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து புரியவே புரியாது, அதனால நம்ம வந்து நம்ப மாட்டோம். அதனால அந்த இதுல இருக்கும்போது நம்ம நான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸா வந்து இருக்கோம் அப்படின்றது. Active interest in Krishna, that is the understanding that Krishna is mine and that I am Krishna's, and that my business is therefore to satisfy the senses of Krishna, is a typical of higher stage than the neutrality of Santarasa. Simply by understanding the greatness of Krishna, one achieves the status of Santarasa, in which the worshipable object may be the impersonal Brahman or Paramatma. Worship of the impersonal Brahman and the Paramatma is conducted by those engaged in empirical philosophical speculation and mystic yoga. But when one develops even further in Krishna consciousness or in spiritual understanding, he can appreciate that the Paramatma, the super soul, is his eternal worshipable object and master, and he surrenders unto him.
ஆமா, இதுதான் வந்து சொல்றாரு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு பகுனாம் ஜென்மானாம் அப்படின்றது வந்து 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல இருந்தார். ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்ட்டு வந்து ஆஃப்டர் மெனி மெனி பர்த்ஸ் of worshipping After many, Brahma. many births of worshipping Brahman and Paramatma, when one surrenders unto Vasudeva as the Supreme Master, accepts himself as the eternal servant of Vasudeva, he becomes a great transcendentally realized soul. At that time, due to his intimate relationship with the Supreme Absolute Truth, the devotee begins to render some sort of transcendental loving service to the Supreme Personality of Godhead. Thus, the neutral relationship known as Santarasa is transformed into Dasyarasa, that is servitude. அதான் நம்ம எப்ப வந்து பகவானை பத்தி நல்லா உணர்றோமோ அப்ப வந்து அதுதான் வந்து சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட அந்த இம்பர்சனல், அதாவது இந்த ஒளிய வந்து யார் வணங்கிக்கணும், வணங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லல. என்ன வந்து முழுமையா தெரிஞ்சிட்ட அப்புறம் அதை வணங்குவதுதான் தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ யாரெல்லாம் வந்து அதை இல்ல நான் அதுதான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாயாவதிகள்லாம் வந்து பண்றாங்க இல்லையா? சோ அவங்க பண்ணினாலும் கடைசியா வந்து எங்கிட்டதான் வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ அதுதான் On வந்து the platform from Dasyarasa, அப்படின்னு சொல்றோம். On the platform, Dasyarasa. On the platform of Dasyarasa, one exhibits the greatest quantity of awe and veneration for the Supreme Lord. That is, in Dasyarasa, one appreciates the greatness of the Supreme Lord. It should be noted here that on the platform of Santarasa, there is no spiritual activity, but on the platform of Dasyarasa, service begins. Thus, in the Dasyarasa, the quality of Santarasa is exhibited, and in addition, there is consciousness of the transcendental taste of service. சாந்தரசம் ஃபர்ஸ்ட். ஆமா, சாந்தரசா ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து தாசிய ரசம். அப்படி வந்து நம்ம எப்படி வந்து பகவானை புரிஞ்சுட்ட அப்புறம் அவருடைய சர்வெண்டா ஆகுறோமோ அதுதான் வந்து சொல்றாங்க. ரெண்டும் இது கலக்கும் போது அந்த தாசிய ரசம் அப்படின்றது வந்து வருது. தாசிய ரசம் வரும்போது பகவானுடைய அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்து கொஞ்சம் டீப்பரா போறோம். Fraternity, the transcendental qualities of Santarasa and Dasyarasa are certainly present. But beyond these, there is another quality, confidential attachment, which is pure transcendental love. This confidential attachment for the Supreme Personality is technically known as Vishramba. On the platform of Vishramba, there is no sense of awe or veneration towards the Supreme Personality of Godhead. Thus, in the transcendental fraternal relationship, Sakya Rasa, there are 3 transcendental characteristics: the sense of greatness, the sense of service, and the sense of intimacy without awe or veneration. Sakya Rasa adds one transcendental quality to the qualities of Santa and Dasyarasa. இந்த சாந்திய ரசம், தாசிய ரசம் 3 இது வந்து ரொம்ப முக்கியமா வந்து படிக்கின்றது. சென்ஸ் ஆஃப் கிரேட்னஸ், நம்ம வந்து கிரேட்டா வந்து நம்ம பகவானுடைய இதை வந்து இது பண்ணுவோம். கிரேட்னஸ் ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு அவருக்கு உடனே வந்து சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அட் த சேம் டைம் வந்து அவரோட ஃப்ரெண்டா இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, அந்த 5வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் சுக்ருத்தம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த இதுல வந்து இருக்கிறது. Thank you, Mataji. Similarly, on the platform of parental affection, Vatsalya Rasa, there are 4 qualities. In addition to the 3 qualities already mentioned, there is a sense that the Supreme Lord is dependent on the mercy of the devotee. As a parent of the Supreme Personality of Godhead, the devotee sometimes chastises the Lord and considered himself the Lord's maintainer. இப்ப இங்க வந்து இவங்க பண்றாங்க இல்லையா, யசோதாம்மா பண்றாங்க இல்லையா, நான் தான் வந்து எஜமானி மாதிரி. And considered himself the Lord's maintainer. பகவானை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்றாங்கல்ல, அந்த குழந்தைய நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு. This transcendental sense of being the maintainer of the supreme maintainer is very pleasing to both the devotee and the Supreme Lord.
The Lord பகவான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாரு அவரு. அம்மா வந்து சொல்றாரு, நீ வந்து தப்பு பண்ணிட்டோம், நான் தண்டிக்காத விடவே மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்டனை கொடுத்தே ஆவேன் அப்படின்ட்டு வந்து, இல்லைன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் பின்னாடி, அதனால உனக்கு தண்டனை தரப்புறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. பகவான் வந்து ஐயோ வேணாமா வேணாமா அப்படின்ட்டு அவர் வந்து பயப்படுற மாதிரி வந்து அவர் வந்து பண்றாரு. சோ இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு அந்த இந்த மாதிரி விளையாட்டு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியா the Lord instructed Srila Rupa Goswami to write the transcendental literature named Bhakti Rasamrita Sindhu, the science of devotion service, and indicate therein the substance of the 5 transcendental relationship with the Lord, Santa, Dasya, Sakya, Vasalya, and Madhurya Rasa. It is explained in that great literature how the transcendental relations of Santa Rasa, taking the shape of unfinishing faith in Krishna, is further developed into Dasya Rasa with the spirit of service, and then to Sakya Rasa or undeterred குறையாமல் fraternity, and further to the transcendental platform of parental love, wherein one feels himself to be maintaining the Lord. All these transcendental relationships culminate on the highest. எங்க போய் சேருகின்றது அப்படின்னா அந்த highest platform பகவான் கிட்ட போய் சேரும். Conjugal love, Madhurya Rasa, wherein they all exist simultaneously. எல்லாரும் ஒருங்கிணைந்து சொல்றாங்கல்ல, ஆமா மாதுரிய ரசா வந்து அதுதான் வந்து காஞ்சுகல் லவ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த 5 லவ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமி அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து அது இந்த 5 ரசங்களும் எப்படி வந்து பக்தியில வந்து நீ எடுத்துட்டு போகணும் அப்படின்றது நீ பக்தி ரசாமிருத சிந்தல்ல வந்து எழுதணும், நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல நீ எழுதணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அத ரூப கோஸ்வாமிகிட்ட வந்து அவர் வந்து பக்தி ரசாமிருத சிந்தல்ல இதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன். இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியறது. அடுத்த அத்தியாயம் வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம். कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி போன வாரம் நம்ம படிக்கும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது படிச்சோம் இல்ல வந்து, அது கொஞ்சம் மறந்து போச்சு. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி தான் வந்து அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது அவர் எப்படி ரீச் பண்றது தான் ஆப்ஜெக்ட். எதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் கிருஷ்ணா ஆப்ஜெக்ட். மாதாஜி ஆமா, அவரை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும். அதுதான் சப்ஜெக்ட். அதுதான் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது. அது அப்புறம் மாதாஜி நம்ம வந்து 13 இது படிச்சோம்ல, இந்த இது பாவ பக்தி வரும்போது பரவச நிலை 13. ஆனா எல்லா புஸ்தகத்திலயும் 8 தான் போட்டிருக்கான் மாதாஜி. அப்படியா? 2 பாகவதத்துல கூட 2 இடத்துல 8 தான் இருக்கு. நாம் இந்த துருவ இதுல படிக்கும் போதும் பரவச நிலைகள் அப்படிங்கும் போது பார்க்கும்போது அன்னைக்கு நாங்க கிளாஸ்ல சொல்லும்போது இவரு சைத்தன்யர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணிதான் அவர் வந்து இந்த புக்கைய வந்து எழுதியிருக்காரு. நம்ம 13 அன்னைக்கு படிச்சோம்ல, அப்பதான் நான் சொன்னேன் இந்த வாயிலேருந்து எச்சல்வதற்கு அது ஞாபகம் வச்சுட்டு சொன்னேன். 13 நான் உஷா மாதாஜி கிளாஸ்ல நாங்க போன வாரம் படிச்சோம் அப்படின்னு சொன்னேன். 13 அறிகுறிகள். நல்லா இருக்கு மாதாஜி இந்த டீச்சிங்ஸ். இது புக் இருக்கா மாதாஜி தனியா? தனியா புக் இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் இங்க எல்லா புத்தகம் வச்சிருக்காங்க இந்த இஸ்கான்ல, இந்த ஹைதராபாத்ல. ஹரே கிருஷ்ணா. நான் என்ன பண்றேன், மாதாஜி காணும் இன்னைக்கு. இந்த மாதாஜி வரல,